பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் நம்ம எல்லாரும் இந்த நாளில் ஆராதனைக்கு வரும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ யாரெல்லாம் பெங்களூரில் இருக்கீங்களோ நம்முடைய சபைக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் மற்ற சபைக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் அங்கே போங்க. எங்கேயுமே போகலைன்னா கண்டிப்பாக வாங்க, மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு சபை கண்டிப்பாக தேவை, நல்ல ஆவிக்குரிய சபை தேவை. அதனால் நீங்கள் யாரெல்லாம் ஆவிக்குரிய சபைகள் இல்லையோ, யாரெல்லாம் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாருங்கள். ஒவ்வொரு சண்டேவும் கர்த்தருடைய வார்த்தையை நான் இந்த இடத்துல தருகிறோம். ஸோ எஸ்தர் பிரேயர் ஹவுஸ், நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு எஸ்தர் பிரேயர் ஹவுஸ்ன்னு போடுங்க. ஸோ எண்ணூர் கிராஸ் பக்கத்தில் அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களை நேராக இங்கே கைட் பண்ணும். நீங்கள் எல்லோரும் வரும்படியாக உங்கள் யாவரும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, படிக்கிற எல்லா பிள்ளைகள், இந்த நாள் எக்ஸாம் நாட்கள், ஆனால் படிக்கிற எல்லா பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்களோடு இன்று மாலை 4:45 நடக்கிற அந்த ஷைனிங் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் எல்லோரும் வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்களோடு வாங்க, எல்லோரும் வாங்க. என்ன ஏஜ் குரூப் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதனால் எல்லோரும் வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கத்தில் தாவீது கூப்பிடுகிற வேளையில் தாவீது சொல்லுகிறார், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆழத்தில் கர்த்தருடைய காதுகள் இருக்கிறது. அவர் முழுவதுமாய் அசைவாடுகிறார். நீங்கள் கேட்குற ஜெபங்களுக்கு, நீங்கள் சொல்லுகிற எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஸோ இன்றைக்கி காலையில் நான் விசுவாசிங்க, இன்றைக்கி ஆலயத்தில் வந்து அபயமிடுங்க, ஆலயத்தில் வந்து அழுங்க. கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். உண்மையாக தேவனுடைய ஆலயத்தில் நம்ம சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. அதனால தான் நீங்கள் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்னு சொல்கிறேன். அதில் இந்த நாளில் நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை கேட்டார், ஆலயத்திலிருந்து கேட்டார். இன்றைக்கி வாங்க, எஸ்தர் பிரேயர்ஸில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். நீங்கள் சொல்லுகிற மன்றாட்டை கர்த்தர் கேட்பார். எப்படி அன்னால் ஆலயத்தில் போய் ஜெபித்தா வாழ்க்கை மாறியது, அதே போல் உங்கள் வாழ்க்கை மாறும். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் உலகம் முழுவதும் நடக்கிறதான ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா கத்தாவே அடகத்தா ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் சொல்லத்தக்கதாக, சத்தியத்தை சத்தியமாய் பேசத்தக்கதாக அவளை தைரியப்படுத்துங்க. அந்த கிருபைகளை வந்து தாங்கப்பா. இதனால் எல்லா விசுவாச குடும்பங்களும் வரட்டும். விசேஷமாக எஸ்தர் பிரேயர் ஹவுஸில் கத்த எல்லா ஜனங்களை கொண்டு வாங்க. அண்டர் விசுவாசிகளை கொண்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு போங்க. வாங்க, யாரெல்லாம் வராமல் நின்றுருக்கிறார்களோ அவங்களையும் அழைத்து கொண்டு வாங்கப்பா. எல்லாரும் வந்து கர்த்தரை ஆராதிக்கட்டும், கர்த்தரை தொழுது கொள்ளட்டும். ஆண்டவர் மனுஷனை எல்லாம் உம்மை பார்க்க வரட்டும் அப்பா. ஆலயத்துக்கு நாங்கள் உம்மை பார்க்க போகிற எந்த ஒரு மனுஷனை பார்க்க போல அன்ற உம்மை பார்க்க நாங்கள் வருகிறோம். அன்ற நீர்தான் எங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த நாளில் எல்லாருடைய சத்தத்துக்கு பதில் கொடுங்க, அவருடைய கண்ணீருக்கு எல்லாம் பதில் கொடுங்க, தடைகள் எல்லாம் நீக்கப்படுங்கப்பா. அன்றைய இது நாளில் கத்தா அவங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்களோ, வீட்டில் இருக்கிறார்களோ எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கு வரக்கூடாது, சத்தில் எந்த ஒரு பலவீனங்கள் வரக்கூடாது. அந்த பலவீனத்தை நாவி இயேசு நாமத்தில் கடிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். இதனால் எல்லாருக்கும் கத்த பலப்படுத்துங்க. என் தேவன் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. பணத்தேவைகளெல்லாம் சந்திங்க. இந்த நாளில் அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இன்றைக்கி சாப்பிடுகிற எல்லா ஆகாரங்கள் சரத்தில் நல்ல பலனை கொண்டு வரட்டும். எந்த ஒரு டயர்னஸ் வரக்கூடாது, எந்த ஒரு கிடினஸ் வரக்கூடாது. ஆண்டவரே கத்த எந்த ஒரு சோர்வுகள் வரக்கூடாது. அன்று எல்லாரையும் நீர் பலப்படுத்த வேணுமா செபிக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இந்த நாள் அந்த பட்டிக்கையை மாற்றி போடுங்க. உன் பட்டிக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல எடுத்து நடக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அன்று கத்தாவை இந்த நாளில் கத்த எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை நீங்கள் அற்புதமாய் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. இந்த நாளில் கத்த வருகிற எல்லா காணிக்கைகள் தசமல் எல்லாம் ஆசீர்வதிங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கி வழி நடத்துவதாக. அன்றைய கத்தாவே இந்த நாளில் கத்தாவே அன்றைய கத்தாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பலப்படுத்த வேணுமா செபிக்கிறேன். அன்றைய எல்லா போக்கில் வரத்தில் உங்கள் கரம் இருப்பதற்காக நன்றி. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. சுகமாய் தங்க பண்ணுங்க. எந்த ஒரு சேதம் வராதை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எல்லாரும் ஆழத்துக்கு செல்லுங்கள். வரக்கூடியவர்கள் நம்முடைய எஸ்தர் திருச்சபைக்கு வாங்க. உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.